திருக்குரானின் 4வது அத்தியாயமான சூரத்துன்னிசாவின் 120வது வசனம். மனித குலத்திற்கு விடுக்கப்படும் மிக முக்கியமான அழைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அல்லாஹ்விடமிருந்து உண்மையான மார்க்கத்துடன் சத்தியத்துடன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துள்ளார்கள் என்பதை இது உறுதிப்படுத்துகிறது. அவர் கொண்டு வந்த செய்தி வெறும் கற்பனை அல்ல, அது இறைவனிடமிருந்து வந்த நேரடி வழிகாட்டல் என்பதை அடிக்கோடிட்டுக் காட்டுகிறது. இறைத்தூதரை நம்புவது மனிதர்களுக்குச் சுமையானது அல்ல என்றும், மாறாக அது அவர்களுக்கே நன்மையாகும் என்றும் இந்த வசனம் கூறுகிறது. நேர்வழி பெறுவதும் அமைதியான வாழ்வை அமைத்துக் கொள்வதும் மனிதர்களின் நலனுக்காகவே அன்றி இறைவனுக்காக அல்ல. ஒருவர் இறை நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டாலும் சரி அல்லது நிராகரித்தாலும் சரி, அதனால் இறைவனின் கண்ணியத்திற்கோ அல்லது அவனது ஆட்சி அதிகாரத்திற்கோ எந்த பாதிப்பும் ஏற்படப் போவதில்லை. வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்தும் அவனுக்கே உரியவை. அவன் யாரிடமும் எவ்வித தேவையுமற்றவன், அறிவும் ஞானமும் மிக்கவன். எவருக்கு எப்போது வழிகாட்ட வேண்டும் என்பதும் யாரை தண்டிக்க வேண்டும் என்பதும் அவன் நன்கு அறிந்த விஷயமாகும்.